இது அந்த காலத்துல நடந்த தங்க வேட்டை பத்தின கதை. சூரியவள்ளி தேசம் என்ற அழகான ரம்யமான வளமான தேசம் ஒன்று இருந்தது. இந்த தேசத்துல இல்லாத வளமும் இல்ல, பொருளும் இல்ல. இந்த தேசத்தை மகேந்திரவர்மா என்ற அரசர் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. மகனே, நம் முன்னோர்களின் புதையல் ஒன்று ராஜ்யத்தில் எங்கே ஒரு இடத்தில் மறைந்து கிடக்கிறது. அதை எப்படியாவது எடுக்க வேண்டும். ஆனால் அந்த புதையல் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். அதில்தான் நம் முன்னோர்களின் பொக்கிஷம் அடங்கியிருக்கிறது. நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ கண்டுபிடித்துவிடு. சரி தந்தையே, நான் எப்படியாவது அதை கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் ஓய்வெடுங்கள். அரசரே, என்னை அழைத்தீர்களா? ஆமாம் மந்திரியாரே. என்ன விஷயமாக அரசரே? என்னுடைய தந்தை இன்றைக்கு ஒரு ரகசியத்தை எனக்குச் சொன்னார். அதில் நம் முன்னோர்களின் தங்கப் புதையல் ஒன்று நமது ராஜ்யத்தின் எங்கேயோ மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற தகவலை என் தந்தைக்கு தெரியாதாம். இதையை எப்படி நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம்? அதனால்தான் உங்களை வரச் சொன்னேன். ஏதேனும் யோசனை இருந்தால் சொல்லுங்களேன். அரசே, சில மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்கள். நல்ல ஒரு யோசனையை நான் கூறுகிறேன். இப்படியே அரண்மனையிலிருந்து வெளியே வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர். அரசரே, எனக்கு ஒரு நல்ல யோசனை வருகிறது. அது என்னவென்றால், மக்களை வைத்து புதைகளை எடுத்து விடலாம். ஒரு அறிவிப்பை மட்டும் விடுங்கள். அதில் எந்த புதையலை யார் எடுத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதி அதிக வழங்கப்படும் என்றும் தளபதி பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். அறிவியுங்கள். இதில் உங்கள் புத்தியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லிவிடுங்கள். சரி, நான் இப்போதே அறிவிக்கிறேன். சூரியவள்ளி தேசத்தை சேர்ந்த மக்களே, உங்களுக்கு அரசர் ஒரு அறிவிப்பை அறிவிக்க சொல்லியிருக்கிறார். அதில் நம் ராஜ்யத்தில் ஒரு புதையல் மறைந்திருக்கிறது. அதை யாராவது கண்டுபிடித்தால் அவர்களுக்கு தக்க வெகுமதி வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தளபதி பொறுக்கும் கொடுக்கப்படும் என்று அரசர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதில் அறிவை மட்டும் பயன்படுத்தி புதையலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தில் ரொம்பவே வயதான சுப்பையா சுப்பம்மா என்ற தம்பதி இருந்தாங்க. என்னங்க, அந்த புதையிலேயே எப்படியாவது நம்ம தேடி எடுத்துறணும். அப்பதான் நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீரும். நீ வேற கொஞ்சம் பேசாம இரு. அரசர் அறிவிச்சத கேட்டதானே? அதுல அறிவு மட்டுமே பயன்படுத்தி அந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன், உங்களுக்கு என்ன அறிவு குறைவாதான் இருக்கா? ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போனாலே அது எங்க போயிருக்கு, இப்ப எங்க இருக்குன்னு உங்க அறிவை பயன்படுத்தி தானே கண்டுபிடிக்கிறங்க. அதே மாதிரிதான் இதுவும். புதையல் நம்ம கிட்ட இருந்துச்சு, இப்ப காணாம போச்சு. அத மனசுல வச்சு யோசித்து கண்டுபிடிங்க. பார்ப்போம். சரி, நான் ஆடு மேய்க்க காட்டுக்குள்ள போயிட்டு வரேன். இப்படி சுப்பையா ஆடு மேய்ப்பதற்காக காட்டுக்குள்ள போறார். இப்படி காட்டுக்குள்ள ஆடு மேய்கிறப்ப ஒரே ஒரு குட்டி ஆடு மட்டும் காணாம போகுது. அதை தேடி சுப்பையா போறாரு. ஐயோ, இந்த ஆடு எங்க தான் போய் தொலைஞ்சோ? தினமும் ஒரு ஆடு காணாமல் போகிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிறது. காட்டுக்குள்ள இருக்க குகைக்குள்ள ஆட்டு சத்தம் கேட்டு குகைக்குள்ள போறாரு. அங்க கல்லுல ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கு. இந்த குகைக்குள்ள முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி தெரியுது. இந்த குறிப்புகளை பார்த்தா ஏதோ ஒன்னு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு சொல்ற மாதிரி தெரியுது. இந்த வரைபடத்தை பார்க்கிறப்ப குளத்துக்குள்ள குடிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்ம ஊரு பெரிய குளத்தை தான் குறிக்கிறாங்களா? சரி, நாளைக்கு என்ன குளத்துக்குள்ள இறங்கி பார்ப்போம், அங்க என்னதான் இருக்குன்னு. மறுநாள் காலையில அந்த குளத்துக்குள்ள இறங்குறாரு சுப்பையா. குளத்துக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு போறப்ப ஒரு பெரிய பழங்காலத்து பெட்டி ஒன்னு இருக்கு. அந்த பெட்டிய உடனே வெளியே எடுத்துட்டு வராரு. ஒருவேளை இதுதான் அரசர் தேடுகிற புதையலா இருக்குமோ? சரி வா, இதை அரண்மனைக்கு கொண்டு போவாம். இப்படி அந்த பெட்டியை எடுத்துட்டு அரண்மனைக்கு போறார். யார் நீங்கள்? இது என்ன பெட்டி? இதுதான் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிற அந்த புதையல். அப்படியா?
இதை எப்படி நாங்கள் நம்புவது? நீங்கள் ஏதாவது ஒரு பெட்டியை எடுத்து வந்து கொடுத்து புதையல் என்று கொடுத்தால் நாங்கள் எப்படி நம்புவது? அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் அரண்மனையில சொல்றார். அந்த பெட்டியையும் திறந்து பார்க்கறாங்க. இதில் என்ன ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் பொய் சொல்கிறீர்களா? இதற்கு தண்டனையாக ஒரு நாள் முழுக்க சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். காவலாளியே, இவரை இழுத்துச் செல். அன்று இரவு அரசர் அவருடைய தந்தை அழைத்து சென்று, தந்தையே, இன்று அரண்மனைக்கு ஒரு வயதான மனிதன் புதையல் என்று ஒரு பெரிய பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை திறந்து பார்க்கையில் அதற்கு உள்ளே ஒன்றுமே இல்லை. கோபம் அடைந்து அவரை சிறையில் தள்ளிவிட்டேன். முட்டாள் மகனே, அந்த பெரியவர் எடுத்து வந்த பெட்டியே ஒரு புதையல் தாண்டா. என்ன தந்தையை சொல்றீங்க? அந்த பெட்டிதான் புதையலா? எப்படி? ஆமா, என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா தான் அந்த பெட்டிக்கு சொந்தக்காரர். அது ஒரு மாயாஜால பெட்டி. அந்த பெட்டியிடம் நாம் என்ன வேணும் கேட்கிறோமோ அது அப்படியே கொடுக்கும். அந்த பெட்டியினால் அப்போ உள்ள ராஜ்யத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. அதனால்தான் அதை யார் கண்ணுக்கும் தெரியாமல் எங்கேயோ மறைத்து வைத்து விட்டார்கள். அந்த பெரியவர்தான் அதை கண்டுபிடித்து உள்ளார். உடனே அவருக்கு தக்க வெகுமதி கொடுத்து அவரை விடுதலை பண்ண வேண்டும். அந்த பெட்டியை வைத்து நம்மளுடைய ராஜ்யத்தை மென்மேலும் வளர்க்க வழி தேடியக்கொள். சரிங்க தந்தையே, நீங்க சொல்வதைப் போல் நான் செய்கிறேன். நான் வருகிறேன். அதுக்கப்புறம் அந்த பெட்டிய வச்சு அந்த ராராஜ்யத்துக்கு முடிந்த உதவிய அரசர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.